பரங்கிப்பேட்டை பயணியர் நல சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் இன்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்தில் ரயில்வே அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்களிடம் ரயில்வே அதிகாரி காவல் நிலையம் என்றும் பாராமல் இந்த போராட்டம் நடத்தினால் என்னென்ன விளைவுகளை சந்திப்பீர்கள் தெரியுமா என்று கேட்டதினால் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பரபரப்பு காணொலி காட்சி. இந்த கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றதுக்கான பீஸ் கமிட்டி மீட்டிங் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நோக்கமே வந்து நீங்கள் ரயில் மறியல் பண்ணீங்கன்னா என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், எங்களோட ஐஜி உத்தரவின் பேர் தான் நாங்கள் வந்து மிரட்டுறதுக்காகவும் உருட்டுறதுக்காகவும் நீங்கள் சட்டபூர்வமாக கடமையாக உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மாலிட்டி இல்ல நீங்க வாங்குறது வாங்காது உங்க இஷ்டம். எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. கேஸ் புதுசு கிடையாது. யாருக்கு வெளிநாடு போற ஆள் கிடையாது. எல்லாம் முடிஞ்சுதான் சார். நாங்க பயன்படுத்தி கொண்டோம் இல்ல ரெவன்யூ இல்லாத இதுக்கெல்லாம் சென்னை அமைச்சர் தான் இதுக்கு அசூரன் ஜோடி பிரச்சனை வராத தடுக்கிறதுக்கு மேடம், உங்க டிபார்ட்மெண்ட் தடுக்கிறதுக்கு, உங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க ரெவன்யூ இல்லாத நம்ம பேசி அது கலெக்டர் நாலேஜ் போவாம பேசி இது எப்படி சார்ட் அவுட் ஆகும்? அது எப்படி சார்ட் அவுட் ஆகும்? பிரச்சனை நாங்க சண்டை போடுங்க தடுத்துருவீங்க, உங்களை விட்டுருங்க. இவங்க உங்க ரயில்வே துறை நீங்க பாதுகாத்துப்பீங்க. இதை செயல்படுத்தக்கூடிய ஆளும் ரெவன்யூ இல்லாம எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் ஒரு பிரச்சனையை நாங்க பொதுமக்களா முன்னெடுக்கும் போது அது ரெவன்யூக்கு தெரியும். ரெவன்யூ போனா கலெக்டர் நாலேஜ் போகும், கலெக்டர் நாலேஜ் போனா சிஎம் நாலேஜ் போகும், சிஎம் நாலேஜ் போனா மத்திய அரசுக்கு போகும். ஓகே, நான் சொல்றேன் இது புரோட்டோகால். இந்த விஷயத்துல இப்படி போகும்போது இப்ப தடுக்கிறவங்க தான் பேசிட்டு இருக்கீங்களே தவிர செயல்படுத்துறவங்க பேசல. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட காமிச்சு என் சைட்ல எந்த தபால் வந்துச்சுன்னா டக்கு நான் முடிச்சிருவேன். அதை கொடுத்து நான் அந்த ரிசிப்ட் போட்டு வாங்கிட்டு பேச போய் நேரத்துக்கு வந்த போது தான் கன்ஃபார்ம் பேசுகிறோம். அது அவங்க சொல்லிட்டு நம்ம வரட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்தாங்க. திருச்சியில வந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க என்ன சொன்னா எங்களுக்கு பயணியர் நல சங்கத்து வாக்குறுதி கொடுத்தா மட்டும் பத்தாது, எங்க ஊர் பொதுமக்கள்கிட்ட சொல்லுமான்னு நாங்க வந்து ஒரு மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணோம். அங்கேயும் வந்து வாக்குறுதி கொடுத்து போனாங்க, நீங்க இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் எதுக்கு சொல்றேன்டா, 109 இந்த வருஷம் 109 ஸ்டேஷனுக்கு வந்து நிறுத்தத்துக்கு இடம் இது நம்ம வரட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் நம்ம வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. வந்து அவங்க ஏற்கனவே வாக்குறுதி பரங்கிப்பேட்டை 10 ஆண்டு காலமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 10 மேல இருக்கு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா போன 2025 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 109 ஸ்டேஷனுக்கு வந்து ஆணை கொடுத்துருக்கீங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதை தான் இப்ப திடீர்னு வந்து போராட்டத்தை 27 ஸ்டார்ட் ஆகுது. இல்ல திடீர்னு சீக்கிரமா அறிவிச்சது காரணம் தான். இது எங்களுக்கு மேல கோபத்தை உண்டு பண்ணுறது. நாங்கள் மட்டும் பரங்கிப்பேட்டை பொதுமக்களுக்கு இந்த ரயில் ஸ்டாப்பேஜை வாங்கி கொடுக்குறோம். வெளியே உங்க கடமை. எங்க போராட்டம் வந்து தற்சமயம் இப்ப நீங்க கேட்டுக்கொள்ள
பேரில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சந்தோஷம். இது வந்து நிறுத்தல, ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய 4ஆம் தேதி ரயில்வே நிர்வாகத்துடைய ஆமா reply முப்பது பேரை வந்து எனக்கு விடவே இல்லை. பேசிட்டே நான் சொல்லலாம் பற்றி சார் பேசுறது அந்த அடிப்படை கேட்டது ஒத்துக்கிட்டோம். அப்போ நீங்கள் சார் பேசுறது சேர்ந்து சொல்லிட்டு கேட்டு ஓகே சொல்லியிருக்கோம். அந்த இதை வந்து வீணாக்காம எங்களுக்கு வரக்கூடிய 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஆளோட சொன்ன மாதிரி 109 110 எங்களுக்கு கொடுத்தா எங்கள் ஊர் மக்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எங்களுக்கு செய்வது எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக செய்யுங்க. சந்தோஷம். என்னப்பா?